கதையின் ஆசிரியர் சுஜாதா அவர்கள். ஒரு தவறை தவறு என்று உணராமல் தானும் கெட்டு அடுத்தவரையும் கெடுத்த ஒருவனை சுஜாதா கதையின் இறுதியில் சரியான பாடம் தந்து உணர்த்தியிருக்கிறார். பார்ப்போமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நான் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பல்வேறு பரீட்சைகளில் தேறி பலவாறு இன்டர்வியூக்களில் சில 100 கேள்விகளுக்கு விடையளித்துவிட்டு கடைசியில் வேலை கிடைத்தது. IAS IPS வேறு எழுதியிருந்தேன். அதற்குள் மத்திய சர்க்காரின் கெஜெட் பதிவான ஆஃபீஸரின் உத்தியோகம் கிடைத்தது. சீனியர் ஜியாலஜிஸ்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. போலீஸ் அதிகாரிகள் இல்லாத போது ஒருவரை கைது பண்ணக்கூட உரிமை இருக்கிறது என்று சென் வர்மா சொல்லுவான். ஆனால் கதை அதை பற்றியல்ல, சந்தானத்தை பற்றியது. அவன் டிப்ளமஸ்தன் என்பதால் அவனை டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் TA என்றும், நாங்கள் எல்லாம் பட்டதாரி என்பதால் ஆஃபீஸர்கள் என்றும் அரசாங்க நியதிப்படி அழைப்போம். என் போன்றவருக்கு உதவும் உத்தியோகம். ஆஃபீஸர் அதிகம், TA-க்கள் குறைவு. அதனால் சந்தானம் ஆஃபீஸில் யாருக்கு தாசன் என்பதில் சந்தேகம் இருந்தாலும் அந்த கடமையில் எல்லாரையும் திருப்திப்படுத்தும் வசீகரம் அவனுக்கு இருந்தது. பின் நாட்களில் இந்த வசீகரம் எதனால் என்று யோசித்திருக்கிறேன். இடை காவி படர்ந்த பற்களின் சிரிப்பாலா, குறும்புடன் ஒத்துழைப்பதாலா, துருவி பார்க்கும் பார்வையாலா, அல்லது எப்போதும் மடிப்பு கலையாமல் ஷோக்காக அணியும் உடைகளாலா? யோசித்து பார்த்து இதெல்லாம் காரணமில்லை, சந்தானத்தின் தைரிய லீலைகள் தான் அவன் கவர்ச்சியின் காரணம் என்று கல்கத்தா டூரில் கண்டுபிடித்தேன். நான் தான் டூர் தலைவன். உடன் சந்திரமூர்த்தியும் சென் வர்மாவும் சேரத்தையாக மூவ்மெண்ட் ஆர்டர், டூர் பிளான், அட்வான்ஸ் எல்லாம் AOவிடம் கொடுத்தபோது கூட யார் TA என்றார். சந்தானம் தான். கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கங்கப்பா, எங்கேயாவது அழைச்சிட்டு போயிடுவான். எங்கே பட்டாபி சார்? எங்கேயா கேட்குறத பாரு என்று கண் சிமிட்டி டூர் அட்வான்ஸ் பணத்தை கொடுத்தார். நாங்கள் ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் சென்று கல்கத்தாவிலே இறங்கிய போது டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆட்கள் வந்திருந்தார்கள். சந்தானம் எல்லாவற்றையும் இறக்கி ஜீப்பில் வைத்துவிட்டு, நாளைக்கு தானே சார் சர்வே ஆரம்பிக்கிறோம் என்றான். ஆமாம் சந்தானம் எங்களை வரவேற்க வந்த லோக்கல் ஆசாமியை தோளை அணைத்து தாதா என்று விழித்து தனியாக அழைத்து சென்று பெங்காலியில் சிரித்து பேசினான். வெகுநாள் சிநேகிதர்கள் போல பேசிக்கொண்டிருந்தார்கள். சாயங்காலம் கெஸ்ட் ஹவுஸில் கொசு வலைகளை விடுவித்து படுக்கையோரம் சொருக்கி கொண்டு புத்தகம் படிக்க ஆயத்தமானேன். சட்டென்று சென்ட்டு வாசனை. சந்தானம் சென் வர்மாவுடன் புறப்பட்டு கொண்டு இருந்தான். எங்கே சந்தானம் கிளம்பிட்ட? அண்ணா, டவுனுக்கு போய் ஒரு காளி கோவில் விசேஷ தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சோப்பு மற்ற ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வரணும். சந்துரு சார், நீங்கள் வரீங்களா? கமான் சார், வில் பி இன்ட்ரெஸ்டிங் என்றான் வர்மா. சந்திரமூர்த்தி, நான் வரலப்பா என்றதும் என்னை பார்த்து, பைரவர்? நானும் வரல. சந்தானம் நீ போ. பைரவர் என்பது என் நிஜ பெயரில் கதை எழுதுவதால் கல்யாண பரிசிலிருந்து சந்தானம் கொடுத்த பெயர் அது. சந்தானம் குளித்து தலை வாரி இருந்தான். மல் ஜிப்பா மெலிசாக இருந்தது. கெஸ்ட் ஹவுஸ் பையனை கூப்பிட்டு ஏதோ கலக்கலுக்கு ஆர்டர் செய்திருந்து வந்திருந்ததை எங்கள் அறையிலிருந்தே பானை தண்ணீரை சிறிதளவு சரித்து கொண்டு குடித்துவிட்டு வாயை அழித்து கொண்டு, அண்ணா நான் போயிட்டு வரேன், வர ராத்திரி 11 மணி ஆகும், கவலைப்படாதீங்க, சௌகிதார் இருப்பான். சந்துரு சார், நீங்கள் ஷூராக வரலையா? ஜீப் எடுத்துகிட்டு தான் போகிறோம். இல்லை சந்தானம், நான் வரல. நல்ல அம்மன் தரிசனம் பைரவர் சார். சும்மா கடத்தரவில் வேடிக்கை பார்க்கலாம். பிரசித்தமான காளி கோவில். நீங்கள் வந்தால் சந்துரு சாரும் வந்துடுவார். இல்லை சந்தானம், ஐ எம் டூ டயர்ட். என்னதான் முதல் வகுப்பு என்றாலும் 1000 சொச்சம் மைல் பிரயாணம். உடலெல்லாம் களைப்பாக பரவியிருந்தது. தூங்கிவிட்டேன் அப்படியே. ராத்திரி 11:30 மணிக்கு சந்தானம் மெல்ல கதவை திறந்து, கீழில் எண்ணெய் இல்லாததால் தெளிவாக சத்தம் கேட்டது. சந்தானம் லேசாக சீட்டி எடுத்துக்கொண்டு படுத்ததும் மீண்டும் லோக்கல் சரக்கை கலக்கென்று ஊற்றி குடித்ததும் இருட்டில் கேட்டது. மறு தினம் அதிகாலை குளித்துவிட்டு ஸ்லோகங்கள் சொல்லி கொண்டிருந்தான். காம்செட்டுகளை இணைத்து பரிசோதித்துவிட்டு பேட்டரியை சார்ஜில் பொருத்திவிட்டு மற்ற ஜாமான்களை ஜீப்பில் ஏற்றிவிட்டான். சந்துரு குளித்த பின் தான் நான் குளிக்கப் போனேன். என்னால் லேட்டாவது குறித்து வருத்தப்பட்டேன். சந்திரமூர்த்தியிடம் சந்தானம் முந்தின ராத்திரியை வர்ணித்து கொண்டிருந்தான். 1 வருஷம் ஆச்சா, கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஏரியா ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுது. ஆனால் ஒர்த் இட் சந்துரு சார். என்ன மாதிரி பிள்ளைங்க, ஒவ்வொன்றும் தேவதை மாதிரி.
என்ன இப்போவும் ஞாபகம் வச்சுன்னு இருக்கா? குளிப்பாட்டி விடாத குறை. நாளைக்கு வரப்போ குலாபின்னு கேட்டு வைங்க, காத்திருப்பேன். எங்கே உங்கள் ஃப்ரெண்டுகளை கூட்டிகிட்டு வரலையான்னு நச்சரிச்சா சந்துரு சார். நீங்கள் அவளை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். என்ன வருமா சார்? ஆமாம், மதுபாலா மாதிரியும் இருக்கா, நர்கீஸ் மாதிரியும் இருக்கா என்றார் வர்மா. சந்தானம் தொடர்ந்து, ஒரு விஹெச்எஃப் செட் பவர் டிரான்சிஸ்டர் போயிருக்கு, மற்றதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். என்ன பைரவன் சார் இன்னும் ரெடி ஆகலை? நான் பாருங்கள், ராத்திரி அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்து காத்தால் எழுந்து நரசிம்ம கவசம் சொல்லிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டேன். சந்தானத்தை வேலை சம்பந்தமான விஷயங்களில் குறை சொல்லவே முடியாது. சங்கடங்களில் அவன் சொல்வது எப்போதும் சரியாக இருக்கும். மாலை வேலை முடிந்ததும் 6 மணிக்கு மேல் படப்படப்பாக இருந்தான். லோக்கல் சரக்கு ஏதாவது போடலினா சாரி படலை சார் என்றான். இவன் டெல்லியில் என்ன பண்ணுவான் சந்துரு? டெல்லியில் இவன் முழுக்க வேறு ஆசாமி. ஒரு யூபிக்கார பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அழகான பொண்ணு. புள்ள குவார்ட்டர்ஸ் போன உடனே எல்லாத்தையும் நிறுத்திடுவான். நல்ல கணவன், ரேஷன், அட்மிஷன், பால் டிப்போ அப்படின்னு சுவிட்சு போட்ட மாதிரி மாறி போயிடுவான். இப்படி ஒரு ஆளால் 2 ஆளாக இருக்க முடியும்? நீயே கேட்டுப்பாரு, அவன் சொல்கிற பதில் உன்னை கன்வின்ஸ் பண்ணிடும். அன்று மாலையும் வேலை முடிந்து கடைசி ரெக்கார்டுகளை எல்லாம் பத்திரப்படுத்தி சுத்தமாக குளித்துவிட்டு வாசனை திரவியங்கள் மணக்க சந்தானம் கிளம்பும்போது சந்துரு கட்சி மாறிவிட்டான். சந்துரு, நீ எங்கே கிளம்பிட்ட? சந்தானத்தோடையா? இல்லை, ஒரு சத்யஜித் ராய் படம் பார்க்க போகிறேன். சந்தானம், நீ எங்கே போகிற? நான் வழக்கம் போல். இன்றைக்கி வரலைன்னா குலாபி கண்ணால் தண்ணி விட்டுடுவா. பைரவன் சார், நீங்கள் இங்கே தனியாக புஸ்தகம் படிச்சுட்ருக்கணுமா? வாங்களேன். வேண்டாம் சந்தானம், பொண்டாட்டி பசங்கள்லாம் இருக்கா. எனக்கு மட்டும் பொண்டாட்டி பசங்க இல்லையா சார்? அவள் டெல்லியில் இருக்கா, இவெல்லாம் கல்கத்தாவில். என்ன ப்ராப்ளம் வருங்கிறீங்க? நான் யோசித்து அவங்களெல்லாம் நேராக அப்புறம் பார்க்க முடியாது. அதெல்லாம் சும்மா சார், உங்களுக்கு பயம் அவ்வளோதானே? அப்படி இல்லைன்னா தயக்கம், அப்படி தானே? அப்படியெல்லாம் இல்லை. என்ன ஸ்ரீரங்கத்தில் அப்படி வழக்கலை. நான் மட்டும் என்னவா, காஞ்சிபுரம். இப்போ கூட பிரபந்தத்திலேருந்து கொட்டேஷன் கொடுப்பேன். கைக்குட்டையை நேர்த்தியாக காலரியில் செருகி கொண்டு டினோபால் விளம்பரம் போல சென்றான். சந்துரு, பி கேர்ஃபுல் என்றேன். எனக்கென்னவோ சந்துரு சத்யஜித்ரே படம் போவது போல தோன்றவில்லை. அவனும் வலையில் விழுந்து விட்டான். ராத்திரி 3 பேரும் சிரித்து கொண்டே திரும்பி வந்தார்கள். பைரவன் சார்கிட்ட சொல்லுங்க சந்துரு, என்ன நடந்ததுன்னு. என்ன நடந்தது சந்துரு? நீ சத்யஜித்ரே படம் பார்க்கல தானே? மீண்டும் சிரித்தார்கள். சந்தானம் அந்த கலக்கலை 3 கிளாஸ் ஊற்றி சியர்ஸ் என்றான். நான் வாங்கி கொண்டு விளிம்பை மட்டும் சுவைத்து வைத்தேன். ஒரு மாதிரி மர பலகை வாசனை வந்தது. சந்துரு ஒரு பிளேட் முந்திரி பருப்பை அவசரமாக தின்று கொள்ள சந்தானம் தரையில் தாசன் என்று உட்கார்ந்து கொண்டு, சந்துரு சொல்லுங்க, பைரவன் கேட்கவாது கேட்கட்டும். சந்துரு தான் சொன்னான். நம்ப முடியாத இடம், 3 மாடி கட்டடம், வாட்ச்மேன், கூர்க்கா, சைக்கிள் ஸ்டாண்டு, ஸ்கூட்டர் ஸ்டாண்டு, கார் பார்க்கிங், 24 மணி நேரம் மெடிக்கல் ஷாப்பு, முழுமையான டீசெண்டான இடம். என்ன மரியாதை தெரியுமா? வாங்கன்னு அழைச்சிட்டு போய் உள்ளே கதவை திறந்தாங்க, பெல் அடித்தாங்க, லிஃப்ட் இருக்குது. குடும்பஸ்தர்கள் இருக்கிற பிளாட்லையா? மீண்டும் எல்லாரும் கைத்தட்டி சிரித்தார்கள். அந்த கட்டடம் முழுக்கவே அவங்க தான் பைரவன் சார். ஒவ்வொன்றும் ரெஜிஸ்டரில் பேர், அப்பாயின்மெண்ட் ரெஜிஸ்டர். 1 மாதம் முன்னாடியே புக் பண்ணணும். ஒவ்வொருத்திக்கும் மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஆனால் சந்தானத்தை பார்த்ததும் ஒவ்வொருத்தையும் அப்படியே உருகிறாளுக. சந்தானம் சந்திரமூர்த்தியை பெருமையுடன் பார்க்க, நீங்களும் வந்திருக்கலாம். என்ன எழுத்தாளன், ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்சர்வேஷன். கடைசி வரை எல்லா காரியங்களும் செய்யணும்னு அவசியம் இல்லையே, சும்மா பார்க்கலாம் இல்லையா? தேவதைகள் இருக்கிறது பார்க்கறது நல்ல அனுபவம் இல்லையா? அந்த பெண் பெங்காலியில் என்னமோ சொன்னாலே, அதுக்கு என்ன அர்த்தம்? வசந்தம் போய்விடும், ஆனால் பூக்கள் மீண்டும் வரும். யவனம் போய்விடும், ஆனால் மீண்டும் வராது. டிவைன். அப்புறம் மெத்துன்னு படுக்க, உக்காத்தி வச்சு சுட சுட சமோசாவும் ஏலக்காட்டியும் போட்டு கொடுக்குறா. சமோசானா என்ன சமோசா, கடுக்கெண்ண வாசனை கொஞ்சம் கூட வராமல் படுக்கையில் உட்கார வச்சு ஷூவை கலட்டி விடுவா பைரவன் சார். அப்புறம் சித்தாரோ என்னவோ எடுத்துகிட்டு டிங்கின்னு ஒல்லியாக வாசிக்கிறா. அப்புறம் ஒருத்தன் முறம் மாதிரி ஒரு வாத்தியம்,
அதில் தான் அந்த பாட்டு பாடினான். அப்புறம் 12 வயசு பொண்ணு வந்து பாவாடை சட்டையோடு ஜல்லு ஜல்லுன்னு சுற்றிச்சு கதை காடுறது. த பிளேஸ் இஸ் டிவைன். அப்புறம் என்றேன். அப்புறம் என்ன, அவா சௌகரியப்படி எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம், எதுக்கும் தயார். ஆனால் அதுக்கு ஒரு ரேட்டு. கடைசியில் மொத்தமாக எல்லாத்துக்கும் கணக்கு போட்டு பில்லு காட்டிடுவா, செக்காக கூட கொடுக்கலாம். சந்தானம் தன் வாழ்வின் உத்தேசத்தை சொன்னான். நான் என் பொண்டாட்டிக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்கேன், எல்லா சுதந்திரங்களும். ஒரு நாள் கூட அவள் கண் கலங்கினதில்லை. பசங்க படிப்புலையோ வீட்டு செலவுலையோ எந்த குறையும் நான் வச்சிருக்கல. அவளோடு இருக்கிற வரைக்கும் முழு விசுவாசமாக தான் இருந்தேன். பிர்லா மந்திர் போவேன், பக்கத்தில் அனுமார் கோவில் தவறாமல் போவேன், மலை மந்திர் பூஜை புனஸ்காரம் ஒன்று விடுறதில்ல. 2 குழந்தைங்களும் நல்லா படிக்கிறாங்க. பொண்ணு அப்பா செல்லம், புள்ள அம்மா செல்லம். ஆனால் டூருன்னு வந்துட்டா நான் வேற ஆசாமி. இதில் என்ன தப்பு இருக்குங்கிறீங்க? இந்த 2க்கும் பொருத்தம் இருக்குன்னு அப்படின்னு நீ நினைக்கலையா சந்தானம்? எதுக்கு இருக்கணும், எதுக்குங்கிறேன். துரோகம்னு ஒரு வார்த்தை உனக்கு தெரியுமா? உனக்காக உன் வீட்டில் விளக்கேற்றி உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சதா வேண்டி கொண்டிருக்கிற உன் மனைவிக்கு நீ செய்கிற துரோகம் இல்லையா அது? அவளுக்கு தெரியாத வரைக்கும் துரோகம் இல்லை தான். துரோகம் எல்லாம் துருப்பிடிச்ச வார்த்தை. என்ஜாய், அது ஒன்று தான் வார்த்தை. எல்லா பாதுகாப்பும் எடுத்துக்கணும். பைத்தியக்காரத்தனமாக ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாது. இதுக்கு வீண் பேச்சு. இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் வந்தே ஆகணும். நான் ரெஜிஸ்டரில் புக் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஸ்வர்ணலதாவுக்கு பெரிய வெயிட்டிங் லிஸ்ட். இல்லை சந்தானம், என்னை விட்டுரு. உங்களை யார் விட போகிறா பைரவன் சார்? பயப்படாதீங்க, ஒய்ஃப் கிட்டெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு தயக்கம். மத்தியானம் விஹெச்எஃப் செட்டு பழுதானதை ரிப்பேர் பண்ணிவிட்டான். லோக்கல் பஜாரில் போய் ஒரு பவர் டிரான்சிஸ்டர் வாங்கி போட்டுட்டேன் பைரவன் சார். இப்போது ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் பண்ணுறது. சந்தானம் ஒரு மெஷின் போல எங்கிவிட்டு பக்கத்தில் சேவகம் புரிய கை கட்டி நின்றான். வியப்பாக இருந்தது. 24 மணி நேரத்தை பலவித விசுவாசங்களாக பிரித்து வாழ முடியுமா என்ன? டெல்லியில் பெண்டாட்டியிடம் முழு விசுவாசம், டூர் வரும்போது பகலில் வேலை மேல் வேலை, இரவில் கேளிக்கை. அவ்வளவு பரம புரண விசுவாசம். அவனை கடிந்து கொள்ளவோ தண்டனை கொடுப்பதோ இயலாததாகவே இருந்தது. சொந்த விருப்பு வெறுப்புகளினால் வேலை மேல் பாதிப்பு எதுவும் இல்லை. எஃப்ஆர் எஸ்ஆர் எந்த விதிகளையும் அவன் மீறவில்லை. இருந்தும் சாயங்காலம் அவன் மேல் கடுமையாக கோபித்து கொண்டு விட்டேன். வேலை முடிந்து வந்ததும் சந்தானம் நான் உடன் வருவது தீர்மானித்த விஷயம் போல, பைரவன் சார் நீங்கள் குளிச்சுட்டு ரெடியாக இருங்க, டீ மட்டும் சாப்பிட்டுக்கங்க, சந்துருவும் வருமாவும் ரெடி ஆகிடுவாங்க, நான் போய் ஒரு டாக்ஸி கொண்டு வந்துடுறேன். நான் வரலை சந்தானம். இல்லை நீங்கள் வரீங்க பைரவன் சார், இதுதான் லாஸ்ட் சான்ஸ். நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுறோம். சொர்ணா காத்திட்டு இருக்கா. நான் வரலப்பாங்கிறேன். ஏன்? உடம்பு சரியில்லை. இதுக்கு போய் சொல்கிறீங்க? வர இஷ்டம் இல்லைன்னா சரி. இஷ்டம் இருக்குது உங்களுக்கு, பயம், அதுதான் கவலைப்படுறீங்க. உங்கள் கற்பு கலைஞ்சி போயிடாது. நிச்சயமாக உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்ல மாட்டேன். சென் வர்மா என் முகம் மாறுவதை கண்டு பேசாமல் இருந்தான். அவ்வளவு தான். என் ஆத்திரம் முற்றி போயிற்று. அவன் எனக்கு கீழ் வேலை செய்பவன். இவன் என்ன என்னை இப்படி கொண்டாடுவது, இவ்வளவு சுதந்திரம் எடுத்துக்கொள்வது? ஆங்கிலத்துக்கு மாறிவிட்டேன். லுக் மிஸ்டர் சந்தானம், உன் எல்லையை மீறிட்ட. உலகத்தில் உள்ள எல்லாரையும் டெம்ப்ட் பண்ண முடியாது. நான் வளர்ந்த விதமும் நீ வளர்ந்த விதமும் வேறு வேறாக இருக்கலாம். நீ அங்கெல்லாம் போகிறத நான் விமர்சிக்க முடியாது. ஆனால் என்ன நீ கூப்பிட்டது ரொம்ப தப்பு. டெல்லி போன உடனே நான் உன் மேலே ஒரு காஷன் மெமோவும் சார்ஜ் ஷீட்டும் கொடுக்க போகிறேன். சந்தானம் புன்னகைப்பதை நிறுத்தாமல், என்னன்னு? மேலதிகாரிக்கு உரிய மரியாதைகள் கொடுக்காமல் மேலதிகாரியை கேலி பண்ணி பேர் வச்சு அழைச்சி விலைமகள் வீட்டுக்கு அழைத்ததாக சந்துரு சென்வர்மா நீங்கள் 2 பேரும் சாட்சி என்றேன். சந்தானம் எதுவும் பேசாமல் அறையை விட்டு வெளியே போய்விட்டான். மற்ற இருவரும் பேசவில்லை. வெளியே போய் வராந்தாவில் ஏதோ தாழ்ந்த குரலில் பேசிவிட்டு உள்ளே வந்தார்கள். நான் யுலிசிஸ் புத்தகத்தின் 3ஆம் பக்கத்தை தொடர்ந்தேன். சந்துரு, சந்தானம் ரொம்ப வருத்தப்படுறான், சார்ஜ் ஷீட்டெல்லாம் வேண்டாம்னு தோன்றது. நோ, இதுக்கு மேலே நாம் இதை பற்றி பேச வேண்டாம் என்றேன் கடுமையாக.
டெல்லிக்கு போய் நான் எழுத்தில் புகார் கொடுக்கவில்லை, ஆனால் டைரக்டரிடம் இதை பற்றி பேசினேன். சந்தானம் என்னுடன் பேசுவதை நிறுத்திவிட்டான். அவனை விசாகப்பட்டினத்துக்கு மாற்றிவிட்டார்கள், லீவில் போய்விட்டான். சென் வர்மாவும் சந்திரமூர்த்தியும் இதை பற்றி என்னுடன் பேசவில்லை. அதன் பின்பு என் வாழ்க்கை மாறிவிட்டது. நான் எழுதியிருந்த சிவில் சர்வீஸ் பரீட்சைகளில் ஐபிஎஸ் ரேங்க் கிடைத்து நாகாலாந்து, பிஎஸ்எஃப், லண்டனில் ட்ரைனிங், இப்படியெல்லாம் பலவித பாதை மாற்றங்களுக்கு பின் இப்போது நான் இந்த ஊரில் கொஞ்சம் பிரசித்தி பெற்ற போலீஸ் கமிஷனராக இருக்கிறேன். சந்தானத்தை ஏறக்குறைய மறந்திருந்தாலும் அவன் டிபார்ட்மெண்ட்டை விட்டு பெங்களூர் வந்து விட்டதாக கேள்விப்பட்டேன். பார்வையாளர் நேரத்தில் சந்தான கிருஷ்ணன் என்று சீட்டு வந்தபோது பழைய சந்தானத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. பைரவன் சார் தெரியலையா என்னே? GSR 1975. சற்று நேரம் நான் விழித்துவிட்டு, சந்தானம் வாப்பா, உன் பேர் சந்தான கிருஷ்ணன்னு எனக்கு 20 வருஷம் கழித்து தான் தெரியுது. ஹவு ஸ்ட்ரேஞ்ச். உட்காரு. இந்த ஊரில் தான் இருக்கேன்னு தெரியும். செட்டில் ஆனப்புறம் கான்ஸ்டபிள் அனுப்பிச்சி விசாரிக்கலாம்னு இருந்தேன். என்னை ஞாபகம் வச்சிட்ருக்கிறதே பாக்கியம். இன்னமும் நான் உங்கள் தாசன் தான் என்றான். அவனை நேராக பார்த்தேன். 20 வருஷங்களுக்கு முந்தைய ஒரு இரகசியத்தின் பங்குதாரன் போலத்தான் என்னை பார்த்தான். காலம் அவனை அதிகம் மாற்றாமல் விட்டு வைத்திருந்தது. தலை நரைத்து புகையிலை பற்களை கரும் பழுப்பாக்கி இருந்தாலும் கண்களில் அந்த குறும்பு கலந்த சிரிப்பு பாக்கி இருந்தது. பைரவன் சார், அந்த கல்கத்தா டூரை மறக்க முடியுமா? ஞாபகம் இருக்கு சந்தானம். 20 ஆண்டுகள் கழித்து அந்த உரையாடலை தொடர்வது போல நீங்களும் வந்திருக்கணும் பைரவன் சார். அன்றைக்கி சாயங்காலம் அப்புறம் போனோமே, எங்கே உங்கள் ஃப்ரெண்டுன்னு கேட்டுகிட்டே இருந்தா. நான் புன்னகைத்து பல தடவை யோசித்து பார்த்தபோது உன் ஆஃபரை ஏற்றுக்கொண்டு உன்னோடு வந்திருக்கலான்னு தான் தோணுச்சு சந்தானம். மடையம் மாதிரி உன் மேலே சத்தம் போட்டுட்டேன். எனிவே இட் இஸ் அ லிட்டில் லேட் நவ். ஸ்வர்ணலதாவுக்கும் வயசாகி போயிருக்கோம். ஜானகி ராமன் கதையில் வர்ற மாதிரி. உங்கள் எழுத்துக்கு எவ்வளோ பெரிய அனுபவம் கிடைச்சிருக்கோம் பாருங்க. வாஸ்தவம் தான் சந்தானம். ஷஷ்டியப்தை பூர்த்தி பண்ணிக்க போகிறேன். டாக்டரை அமெரிக்காவில் கொடுத்துருக்கேன். நல்ல ஐயங்கார் பையன். சன் MBA படிக்கிறான். நான் இங்கே பெங்களூரில் ஒரு சைட் வாங்கி வீடு கட்டிட்டேன். அது ரெவென்யூ சைட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுது. சரி, அப்புறம் சந்திக்கலாமா சந்தானம்? நிறைய விசிட்டர்ஸ் காத்துட்ருக்காங்க. நம்ம பழைய சிநேகிதத்தையெல்லாம் எண்ணி நீங்கள் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். என்ன? அவன் ஒரு காகிதத்தை கொடுத்தான். நெருக்கமாக டைப்படித்திருந்த அந்த காகிதத்தை முழுக்க படித்தேன். விஷயம் இதுதான். சந்தானம் வாங்கி கட்டியிருக்கும் சைட்டின் உரிமை பற்றி சிக்கலான ஒரு மனு வெங்கோபராவ் என்பவரிடமிருந்து விற்றவரின் பெயர் தூல்சந்த். சந்தானம், நான் இதில் எப்படி உதவி செய்ய முடியும்? ஒன்றுமில்லை, உங்கள் பேரை சொல்லி ஒரு ஃபோன் கால். சப் இன்ஸ்பெக்டர் சந்திரேகவுடான்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு ஒரு ஃபோன் கால் போட்டால் போதும். அவன் போய் இந்த வெங்கோபராவை ஒரு மிரட்டிட்டு ஒரு தட்டுனா போதும், பயந்து சுருண்டுடுவான். கொஞ்சம் தயவு பண்ணேன்னா போதும். நாம் கல்கத்தாவிலேருந்து என்ஜாய் பண்ணதெல்லாம் இப்போவும் பசுமையாக இருக்குது. பார்த்து பண்ணுங்கோ. 8 லட்சம் ரூபாய் போட்டு வீட்டை கட்டிட்டேன். இப்போ இடிடானா எப்படி? கார்பரேஷனில் வேறு டிமாலிசேஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்கான். ஓ அப்படியா என்றேன் பேனாவை மூடி வைத்து விட்டு. 367296 ஃபோன் நம்பர். நிதானமாக நான் சந்தானத்திடம் சொன்னேன். சந்தானம், நான் அன்னைக்கு கல்கத்தாவில் நடந்ததுக்கு பின்னால் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதனால் என்ன, பரவாயில்ல சார். நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால எனக்கும் கொஞ்சம் சங்கடமாயிருச்சு. வைசாக்குக்கு மாற்றி 2 ஃபேமிலி ரன் பண்ண வேண்டியதாயிருச்சு. நான் கவனிக்காமல் நான் வருத்தப்பட்டது உன்னை கோச்சிக்கிட்டதுக்காக இல்லை. உன்னோட அந்த அனுபவத்தை பங்கிட்டுக்குள்ள எனக்கு தைரியம் இல்லாததோ கோழைத்தனமோ தயக்கமோ என்னவோ ஏன் ஜீனில் அந்த தீரச் செயல் இல்லை. இதனுடைய மாரல் வேல்யூ, நல்லது கெட்டது பாவ புண்ணியங்களெல்லாம் நான் இங்கே கொண்டு வரல. நீ சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு போய் ஒரு மாடி ஏறி சில பொண்ணுகளை பார்க்குறதுலையோ அவங்க சிருஷ்ய பண்ணுறதுலையோ எப்படி என்னுடைய பவித்திரம் கெட்டு போயிருக்கோன்னு அடிக்கடி என் வாழ்க்கையில் யோசித்து பார்த்துருக்கேன். நான் ஒரு மிகப்பெரிய அரிய சந்தர்ப்பத்தை இழந்ததுக்காக கொஞ்சம் வருத்தம் கூடப்பட்டேன். இதுக்காக நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு பல ராத்திரிகள் யோசித்தது உண்டு. ஆனால் எதுக்காகன்னு இன்றைக்கி தான் புரியுது. எல்லாருக்கும் ஒரு நாள் வரும் வாழ்க்கையை புரிய வைக்கிறதுக்கு. எதுக்காக பைரவன் சார்? சந்தானம், நான் உனக்கு இப்போ சுலபமாக உதவி செய்யலாம். ஆனால் படித்து பார்த்ததில் அந்த வெங்கோபராவ் கட்சியில் நியாயம் இருக்குது. அதனால் உனக்கு உதவி செய்ய முடியாது. கெட் அவுட்
அப்படின்னு என்னால் தைரியமாக உறுதியாக இன்னைக்கு சொல்ல முடியறது பாரு என்னால். அன்னைக்கு என்னுடைய பாயிண்ட் வீக் ஆகாமல் இருந்து அதை காப்பாற்றிக்கிட்டேன். அதுக்காகத்தான் இன்றைக்கி நான் உன் கூட வரலை. என் வாழ்வில் சந்தானம் முதல் முறையாக புன்னகை மறைந்து முகம் வாடுவதை பார்த்தேன். கதை நிறைந்தது. கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.